பேட்ராய சுவாமி கொண்டா. முனிவர்கள் யாகம் வளர்த்திட்டு இருக்கிறப்ப அசுரர்கள் வந்து தாக்குனதுனால கோபமான விஷ்ணு அங்கே இருக்கக்கூடிய அசுரர்களை கொன்று குவிச்சதுனாலேயே இந்த கோயிலுக்கு பேட்ராய சுவாமின்னு எனக்கு பேர் வந்தது. இங்கே ஒரு வரலாறு இருக்குது. வாங்க நம்ம டீட்டில் இந்த கோயிலை பற்றின வரலாறுகளை பார்க்கலாம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குப்பை மண்டலத்தில் பேட்ராய சாமி கோயிலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு நம்ம எப்படி வந்தோம், எப்படி போய் எங்கள் சாமி தரிசனம் பார்த்தோன்னு ஃபுல் வீடியோவும் நான் போடுறேன். வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மலைகளுக்கு நடுவில் தான் இந்த கோயிலே இருக்குது. எப்படி இருக்குது பாருங்களேன், சுற்றி மலை தான். ஸோ இந்த கோயில் தான் பேட்ராய சாமி கொண்ட கோயில். ஸோ இங்கேருந்து நம்ம மேலே ஏறி போவோம். வாங்க நம்ம நேராக மேலே ஏறி போகலாம். ஆல்ரெடி பாதி தூரம் வந்துட்டேன், கொஞ்ச நேரம் டயர்டாக இருந்தாலும் உட்காந்துட்டேன். ஸோ இந்த வழியாக தான் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ வண்டி நீங்கள் அங்கே விடலாம், அப்படின்னா வர்றதுக்கு வழி இருக்குது, மேலே வரைக்கும் வர்றதுக்கு வழி இருக்குது. ஸோ பாதி தூரம் வரைக்கும் நீங்கள் வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் எடுத்து தான் போகிற மாதிரி இருக்குது மேலே. வாங்க உங்களுக்கு மேலே போய் காட்டுறேன். உங்களுக்கு இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். போகலாம். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அங்கேருந்து இறங்கி வராங்களா, அந்த வழியாக தான் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மேலே ஏறி போயிட்டு பார்ப்போம். சின்னதாக ஒரு குழாமைப்பு இருக்குது. அங்கேருந்து நடந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மேலே ஏறி போகலாம். மேலே கீழே இருக்கக்கூடிய சின்ன கோயிலை நம்ம பார்த்துட்டு மேலே ஏறலாம். இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஒரு நல்ல மனசு இருக்குங்க. நான் போனது நின்ன உடனே சாப்பாடு கொடுத்து உட்காந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் மேலே போய் சாமியை பாருங்கள், க்ளோஸ்லாம் பண்ண மாட்டாங்க, இன்றைக்கி பூராவும் இருக்கும், டெய்லியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க உட்கார வச்சு சாப்பிட விடாமல் தான் அனுப்பிச்சாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு சாப்பாடு, வடை பாயாசம் எல்லாமே போட்டு தான் அனுப்பிச்சாங்க. அங்கே இருக்கார்ல அந்த அண்ணன் தான் எனக்கு உட்கார வச்சு சாப்பிடலாம் போட்டார். ஸோ சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. சாப்பிட்டுட்டு நான் நிம்மதியாக போனேன். இவர் தான் அந்த அண்ணன். ஸோ இவர்கிட்ட சாப்பிட்டு அப்படியே நம்ம மேலே ஏறி சாமி கும்பிட போயிட்டேன் நான் நேராக. ஸோ இங்கே இருக்கக்கூடிய காலபைரவரை நம்ம பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறி போகலாம். இருக்குன்னா டைமிங்ஸ் வந்து காலையில் 8-7லேருந்தே இருப்பாங்க. ஆளுங்க வந்துருந்தா இருப்பாங்க, 3-4-5 வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கு மேலே யாரும் வரலன்னா க்ளோஸ் பண்ணிட்டு மேலே கோயிலுக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. நாங்களும் போயிடுவோம். எப்பவுமே வாரத்தில் ஒரு நாள் மட்டுங்களா? ஒரு நாள் மேலே வந்து டெய்லி இருக்கும். டெய்லி வந்து அவங்க ஃபோன் நம்பர் கேட்டு தெரிஞ்சுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணால் அவங்க இருக்கிறோம் இல்லைன்னு சொல்கிறாங்க. டெய்லி வந்து 9 மணி வரைக்கும் இருப்பாங்க. காலையிலேருந்து காலையில் 9-10 மணி வரைக்கும் இருப்பாங்க. சரி சரி வரேன். மேலே போயிட்டு வரேன். ஸோ கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இதே சொல்லியிருப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி நம்ம மேலே ஏறி போவோம், வாங்க போகலாம். ஸோ இந்த வழியாக தான் ஏறி வந்துட்டுருக்கேன். நம்ம மேலே ஏறி போகலாம். மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடம் வந்து தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் தான் இருக்குது இந்த இடம். நம்ம காலையில் வந்து இருக்கணும், காலையில் வந்து சூப்பராக தெரிஞ்சுருக்கணும். சுற்றி மலையில் நடுவில் இருக்கிறது. பழைய மண்டபம் இது.
பழமையான கோயில்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் அங்கே இருக்கு பாருங்க, தெரியுதா? கோயிலை சுற்றி வந்து பார்த்தா இவ்வளோ பேரோட மீன் சின்னம். என்னோட அரை கை பாதி இருக்கு இந்த சின்னம் மட்டுமே, இந்த மீன் சின்னம். சம் பசல் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க இதெல்லாம். ஸோ எவ்வளோ இதாக இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் பசல்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன், நீங்கள் யாருன்னு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. மக்களே, உங்களுக்கு ஒரு விஷயத்த காட்டுறேன் பாருங்கள். இந்த சின்ன இடுக்கில் இந்த ஓனம் போயிட்டு உக்காந்துக்கிறதுல, இந்த வகை ஓனம் வந்து பாறை இடுக்குக்குள்ளே வாழக்கூடிய ஒரு உயிரினமான பல்லி வகையை சார்ந்தது இந்த ஓனம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனல் இன்னொரு சேனல் இருக்குது, அதில் பார்க்கலாம் பார்க்க. ஸோ இந்த பக்கம் வந்து பழைய காலத்து மண்டபம் போல் இருக்குது. பழைய மண்டபம் தான் இது. இந்த கோபுரை தாண்டி போனோம்னா இந்த கோயிலோட பழைய கட்டடம் எல்லாம் இருக்கு. அது உள்ள போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ இதோட நிலைமை எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. கீழே போய் உங்களுக்கு காட்டுறேன். பழங்கால பெருமாள் சிலை இது பாருங்களேன் எப்படி இருக்குது. இதெல்லாம் சிதிலம் அடைஞ்சிருக்கு. இதெல்லாம் பாருங்க, தெரியுது உங்களுக்கு? உங்களுக்கு நல்லா கிளியராகவே காட்டுறேன் பாருங்க. இது மேலே சிதலம் அடைஞ்சிருக்கு. இங்கே சங்கம், சார் இங்கே சங்கம், இது சக்கரமும் தெரியுதா? இது பெருமாள் சிலை. சங்கக்கிறதும் அதே தான். இங்க இருக்கிறது பெருமாள் சிலை. சங்கு சக்கரமும் தெரியுதுங்களா? அவங்களுக்கெல்லாம் உடைச்சிருக்காங்க. அப்போ போரில் ஏதோ உடஞ்சிருக்கா இல்லைன்னு தெரியல. ஸோ எல்லாம் உடஞ்சிருக்கு. இதெல்லாம் இங்க இருக்கிற பெருமாள் தான். அவங்களுக்கு சுற்றி பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. எல்லாம் பால் அடைஞ்சு கிடக்கு.
இந்த இடத்துல நான் ஒரு ஊத்த காட்டுறேன் பாருங்க. மிகப்பெரிய கிணறு மாதிரி இருக்கு. வருஷம் 365 நாளுமே இந்த தண்ணி வந்து வத்தாது. ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கட்டடம் ரெண்டுத்துக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே தான் இருக்கு. அந்த பாறைக்கு எடுக்கிறதா இருக்கு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அது அங்கே இருக்குங்களா, கொஞ்சம் முன்னே போய் காட்டுறேன் இருங்க ஒரு நிமிஷம். இப்போ தெரியுதுங்களா, இது வந்து ஸ்டார்டிங்கு. இந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கு. ஸோ அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னே போய் காட்டுறேன் இருங்க, வெயிட் பண்ணுங்க. பெருசா இருக்கு பாருங்க. இப்போ கொஞ்சம் முன்னே போனதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்க, வெயிட் பண்ணுங்க. இப்போ தெரியுதுங்களா, ஒரு நிமிஷம் கிட்டப்பா. இப்போ தெரியுதுங்களா, இவ்வளோ பெருசுக்கு இருக்கு இந்த ஊத்து. ஸோ இந்த ஊத்துலேருந்து ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி கூட எடுக்கலாம். ஸோ 2 கேணி வைக்கிற மாதிரி இந்த 2 இடுக்கு ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடுக்கில் இவ்வளோ பெருசுக்கு இருக்கு. இங்கே 2 காட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த 2மே வந்து ஒரு கேணி வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த கேணியில். அதுக்கப்புறம் இந்த பழைய கட்டடம் பாருங்களேன், இன்னும் அழுவும் தருவாயில தான் இருக்கு. இதை எடுத்து மீட்டெடுத்து வர்றவங்களுக்குன்னு தூங்குறதுக்கு என்ன ரெடியாச்சும் பண்ணலாம். ஆனால் இங்கே இருக்க கவர்மெண்ட் அது பண்ணுவாங்களா தெரியல. இன்னொன்று ஃபுல்லாக சமைக்கிறதுன்ட்டு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. உள்ள பூரா கருப்பாக இருக்கு. நெக்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்கள் இங்கே ஆந்திரா கவர்மெண்ட்ல தான் இது பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் இது ஸ்டெப் எடுத்து பண்ணுங்க. கோயில் கட்டடத்தோட இன்னொரு கட்டடம் காட்டுறேன் பாருங்க. பழைய கட்டடம், ஆனால் இது ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனி சந்நிதியாக தான் இருந்திருக்கு. கோயிலுக்கான பழைய பாதை இது, புது பாதை கூட கிடையாது. இதுவும் பழைய பாதை மாதிரி தான் ஆயிட்டு இருக்குது. ஸோ அந்த வழியை பூரா அடைச்சி வச்சிருக்காங்க. ஸோ யாரும் யூஸ் பண்றது இல்லை போல இந்த பாதையை. ஆனால் வழி இருந்திருக்கு, க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. தெரியுதா உங்களுக்கு, காட்டுற பாருங்க. அந்த வழியை அடைச்சிட்டு இருக்காங்க. நிறைய கட்டடத்தெல்லாம் நிறைய இருக்கு இந்த இடத்துல. பார்த்து வரணும் பத்திரமா. ஸோ பழைய மண்டபம் இது. இந்த வீடியோ இதோட முடிஞ்சு guys. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஒரு வீடியோலாம் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் உங்களுக்கு திருமலை தேட்டருக்கு. ஸோ இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் திருமலை. பாய் மக்களே.